அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆயர் தலைவர் என்ற முறையில் என் சார்பிலும் போதக சேகர் குழு திருச்சபை மக்கள் யாவரின் சார்பிலும் அன்போடு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாள் இந்த கூட்டத்தைக்காக நாம் தொடக்க ஜெபத்தை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த அன்பின் ஆண்டவரே, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உம்முடைய அன்பினாலும் சத்தியத்தினாலும் தேவரீர் எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி வழிநடத்தி வருகிற உம்முடைய பெரிதான தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நடைபெறுகிற இந்த வாலிபர் ஐக்கிய சங்கத்தினுடைய கூட்டத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் சென்னையிலிருந்து எங்களோடு வந்து இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டு வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுக்கும் ஏற்ற விதமான செய்தியை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய உமது அடியாரை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் அடியாரில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த செய்திகளை எங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு நாங்கள் அடித்தளமாக அமைத்து கொள்ளவும் தேவரிதாமை கிருபை செய்து வழிநடத்தும்படியாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இந்த கூட்டத்திலும் வந்து பங்கு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். உலர்ந்த எலும்புகளே உயிரடையுங்கள் என்கின்ற தலைப்பில் நடத்தப்படுகின்ற இந்த உயிர் மீட்சி கூட்டத்தை நம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடனே கூட இருந்து இந்த நாள் நிகழ்வுகள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் நிறைவு வரை உம்முடைய அருளும் ஆசியும் எங்களுடனே கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். முதலாவதாக இந்த உயிர் மீட்சி ஆராதனையை நடத்த உதவி செய்த நம் தேவாதி தேவனுக்கு எல்லா புதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம். அடுத்ததாக நமது ஆயர் தலைவர் மற்றும் நமது ஆயர் அவர் ஸ்ரீமன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நமது சிறப்பு செய்தியாளர் டாக்டர் பிரவீன்ராஜ் அவர்களுக்கும் அவர்களுடன் வந்திருக்கும் அனைவரையும் போதக சேர்ப்பின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். நமது அழைப்பினை ஏற்று வந்த அனைவரையும் எங்கள் பாப்டி வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அவங்க அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார்.
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, நெருப்பாய் இறங்கிடுவா, என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவா. அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை
நம்மை பார்த்து, அந்த தேசத்தில் ராஜா உன்முகம் வாடி துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே என்று கேட்டபொழுது, நெகேமியா ராஜாவிடம், என் பிதாக்களின் தேசத்தில் அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இதுவே என்னுடைய துக்கத்திற்கான காரணம் என்றார். அன்று நெகேமியாவிற்கு தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்தது. அப்பொழுது நெகேமியா 2:17 படி, எருசலேமின் அலங்கத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அலங்கத்தை கட்டும் வேலையை ஆரம்பித்தனர். அப்படியாக நாமும் ஒருவேளை நம்முடைய சரீர பிரகாரமான அலங்கங்களை நமக்குள் இடிக்கப்பட்டு மீண்டும் ஆவிக்குரிய அலங்கங்களை கட்டுவோமா இல்லையா என்ற கேள்வியோடு எதிர்பார்த்து வந்திருப்போமானால், நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், மீண்டும் கட்டப்படுவீர்கள். ஆம், மீண்டும் கட்டப்படுவீர்கள். அன்று லாசரு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சரீரம் நாற்றமெடுத்த நிலையில் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இதுவரை உலகில் சாத்தியமே இல்லாத ஒன்றை சாத்தியமாக்கிய மிகப்பெரிய உயிர்மீட்சி சம்பவம் அங்கு நடைபெறுவதற்கு நம்முடைய ஆண்டவருக்கு 2 பேர் அந்த கல்லை புரட்டுவதற்கு தேவைப்பட்டனர். அதற்கு பின்புதான் உயிரற்றிருந்த லாசரு உயிரடைந்த புது சிருஷ்டியாய் மாறி வெளியே வந்தான். அதுபோன்று இன்று மிகப்பெரிய எழுப்புதல் நம்முடைய பகுதியில், நம்முடைய திருச்சபையில் உயிரற்ற நிலையில் இருக்கும் எலும்புகளான நாம் உயிரடைந்து புது பொலிவோடு புது சிருஷ்டியாய் மாற அந்த தடை என்னும் கல்லை புரட்ட நாம் கர்த்தருக்கு தேவை. நம்முடைய திருச்சபையில் நம் பகுதியில் இருக்கும் மக்கள் மத்தியில் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் நாம் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஜெபத்தோடு அர்ப்பணிப்போமா? என்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 14 முடிய. எசேக்கியேல் 37 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ, பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ, நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ, அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்த்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ, அவர்கள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புலம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையை நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ, அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ, என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணவும், என் ஜனங்களே,
வரப்பண்ணவும் பண்ணுவேன். என் ஜனங்களை நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவி உங்களுக்குள் வைப்பேன். நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன். இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பாடம் முடிந்தது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வாலிப கூடியிருக்க வருகை தந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனப்படி உலர்ந்த எலும்புகள் இறை வார்த்தையினால் உயிர் பெற்று மாபெரும் சேனையாய் எழுந்து நின்றபடி நம் வாழ்வின் விரக்தி மற்றும் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளும் தேவன் உயிர் கொடுத்து நம்மை புதுப்பித்தார் என்று விசுவாசித்து நம் தேவனுக்கு கொடான கொடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த கூடிகைக்கு நமக்கு உதவி செய்த ஆயர் தலைவர் மற்றும் நமது செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர், சபை மக்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் வாலிபர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த வாலிபர்களின் அழைப்பினை ஏற்றி சென்னை பட்டணத்திலிருந்து நமது ஆலயத்திற்கு வந்து நமது வாலிபர்களுக்கு பயன்படியான நல்ல ஒரு சத்திய வார்த்தையை கொடுத்த பிரவீன் அண்ணன் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எங்கள் வாலிபர்கள் சார்பாக மனமார்ந்த மற்றும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இசைக்கருவி வாசித்த நமது வாலிப குழந்தைகள் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாலிப கூடுகை நடைபெற கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக தொலைபேசியின் மூலம் ஜெபங்களை ஏறெடுத்த நமது வாலிபர்களுக்கு அவர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாலிப கூடுகைக்கு ஒரு சில பேர் ஒரு முன்னிருந்து ஒரு பெரிய அவங்களுடைய முயற்சியினால் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜினால் அண்ணன் மற்றும் ஏஞ்சலின் பாலின் அக்கா, அபிஷேகா மற்றும் கர்ணண்ணன், பியூல் அக்கா இவங்க வந்து தான் இந்த கூடுகை எப்படியே நடத்தணும்னு நிறைய தடைகள் அடுத்து ஆரம்பிக்கிறதுலேருந்து நிறைய தடைகள் வந்தது. எல்லாத்தையும் வந்து எப்படியாச்சும் இந்த கூடுகை நடைபெற்றும் சரி அதிகமாக முயற்சித்த அவர்களுக்கு எங்கள் வாலிபர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களை ஊக்குவித்த பெற்றோர்கள் உங்கள் யாவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஒரு சிறிய பரிசை அன்பளிப்பாக வழங்குகிறோம். உங்களுடைய ஆலயத்தின் லக்காபுரத்தினுடைய சபை ஊழியர் திரு இளவரசு அவர்கள் இப்போது நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த சித்திரை திருநாளிலே ஆண்டவரே வாலிபர்களாக இந்த திருச்சபையில் ஒரு கொடுகை ஆயத்தம் செய்ய இந்த கிருபைக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளிலே வந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆஸ்வதியும் வாலிப பிராயத்திலும் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன வசனத்தின்படியாக நமக்கு ஏற்ற பிள்ளைகளாக வளர நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே கொடுத்த செய்தியை அவர் வாழ்விலே உபயோகமாக இருக்க அவர் வாழ்விலே ஒரு புதிய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்க கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த செய்தியாளரை ஆஸ்வதிங்க, செய்கிற ஊழியத்தை ஆஸ்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். திருச்சபை பொறுப்பாளர்கள், திருச்சபை ஆயர், ஒவ்வொரு திருச்சபை ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசிர்வத்தை வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக வாலிபர்கள் இந்த திருச்சபையிலிருந்து எழுந்து நமக்காக எழுந்து பிரகாசிக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த வசன மகிமை தாளத்திலிருந்து ஊழியத்தோடு இருந்து நீரே தொடர்ந்து வளர்த்த வேண்டுமாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நமக்காக வளர அறிவில் தேரவும் எல்லாவற்றும் நமக்காக நிற்கவும் பிள்ளைகளை நீ பலப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் பலப்படுத்தும். ஆனால் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் உமக்காக இன்னும் அளவை அதிகமாக உமோடு கிட்டி சேரவும் உமக்கு சாட்சியை வாழவும் கிருபை செய்யும்படியாக நாளிலே ஒவ்வொரு அர்ப்பணித்து செல்ல கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம்
எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அருளும் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எல்லா நாட்களிலும் நம் அனைவரோடும் இருந்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துவதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். ஆமேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம்.